வணக்கம்
வணக்கம் வணக்கம். அதற்கக்கூடிய மாதா பிதா குருதேவ என்று சொல்லக்கூடிய இந்த 4 வண்ணத்தாக்கு மகள் வணக்கம். அண்ணா போல போய்விட்டா. தட்டி வருவதோ துட்டு, தட்டி வருவதோ துட்டு, தட்டி வருவதெல்லாம் துட்டு, தேர் சக்கரை கொடுப்பதோ முட்டு, கூத்தாடி வாயில அல்வாரில் ஒரு மெட்டு, பண்டாடி வருவதோ காஞ்சிபுரப்பட்டு, சூடு கல் இருக்கிற லட்டு, சாமான் நீ போய் லேட்டி மத்தில முட்டு, நான் போயிட்டு வர வீட்டு ஐயோ சாவன சளி பிடிச்சி அப்படி இல்லையா தொடர்ந்து ஒரே நாள் கூட கேப் இல்லாம ஆட்டாடிடுவாங்க. ஒரே நாள் கிடையாது. தொடர்ந்து ஆட்டாடுறதுக்கு போறேன்னு சொல்றேன். அப்படி இருந்தாலும் முட்டு 2 சேவை வச்சு 2 பேரும் செத்துட்டா ஆட்டு நின்று போச்சுனா வீட்டுல படுத்து யார் சம்பளம் கொடுப்பாங்க தடா விட்டு சாமான் செல்றாச்சு அவன் கொடுப்பாங்க. நீங்க எனக்கு சம்பளம் முன்னாடி நட்டு வச்சு மைசூர் புண்டை குஞ்சுக்கு போச்சு செஞ்சு செஞ்சில வாங்கி குஞ்சு 2 சொம்ம கஞ்சி உனக்கு குஞ்சு மூத்து விட போனல குஞ்சு பாக்கல அண்ணே அது போனா அண்ணே நாடகம் ஆடுதோ கோடையில இப்ப ஆடுற இந்த சாப்பிட்டு மேடையில வரமாட்டேன் எங்க வீட்டு சேடையில நேற்று பேஞ்சு மேல போனா போச்சு ஓடையில காலைல போற என்ன அடியில் பாடையில ஒண்ணு இல்ல செத்துட்டாதான் சத்தியமா உன் மனாட்டி நாங்க பண்ணிடலாமே. அக்கா மூணு நாள் தீபாடு தெரியா பாரு அண்ணே என்ன லைட் மாறான் பெருத்து நான் கூட்டம் ஆடலாம் பாடலாம் ஒயிலாட்டமா கரகாட்டு நோட்டி செய்ய ஜன கூட்டம் வந்தாரு. நான் தட்டு மட்டும் கொசு முன்னா பண்ணிக்கிறீங்களா நாங்கெல்லாம் நாடக நடிகர். நீங்க ஆட்டுக்காருங்க பரவாயில்லையா ஆட்டுக்கார சொல்றீங்களா? மொத்தம் 8 பேர் இருக்கீங்க. ஒரு ஆணியாசம் வந்தா அப்படி வந்துட்டே இருக்குடா. மொத்தம் 16 பேர். ஆனா பரவாயில்ல ஒரே ஒரு ஆள் குறையுது. ஒரு ஆணியாசம் ஒரு பெண்ணியாசம், ஒரு ஆணியாசம் ஒரு பெண்ணியாசம். கண்டிப்பா ஏன்னா ஒரு ஆணியாசம் வந்தா ஒரு பெண்ணியாசம் சொல்றீங்களா? கெட்டிக்கார் ஒரு கெட்டிக்கார் கொடுக்குறது தம்பி கூட்ட ஆயாக்குதா இருக்குதா? அந்த ஆயா சாவடிச்சிட்டீங்கன்னா அப்ப 17 நாள் ஆமா தர்மமோச்ச நாடகம் வைப்பாங்க. அதுல வக்ரா பையா பொண்டாட்டி உனக்கு ஏன்னா எனக்கு மட்டும் பொண்டாட்டி கிடைக்குதா? சத்தி முதல்ல உன்னை தானே போட்டு தள்ளுவேன்.
ஃபர்ஸ்ட் ஆட்டுக்காரன் நீதான். நீ செத்துட்டா மொத்த பேர் ஆட்டு வைப்பாங்க. 3 ராத்திரி வைப்பாங்க. 3 ராத்திரி 3 மணி நேரம் போட்டு சொல்றேன். பரவாயில்ல ஒரு கெட்ட நாளைக்கு இருக்குது. ஆளு ஒரு 15 நடுக்குள்ள முடியுது. அதனால 17 அவங்க கம்பெனிக்கு வர நான் வருகின்றேன். அப்படி வருவதென்றா முதலாக இன்னைக்கு யாரு நோண்டு யாரு பொதுங்க யாரு யாரும் துதிக்க யாரு 2016 நேற்று படித்த முக்கந்தாராகிய பரமக்கடவுள் இருக்கின்றாரே அண்ணவருடைய சேஷ புதல்வன் யாரா நாய்முத்தி. ஆமா அவரை ஸ்தோத்திரம் பண்றான். அவர் வணங்க முடியாது. ஏண்டா சத்தியமா அவர் வணங்க. அப்புறம் யாரு வணங்குறா? அவருக்கு எனக்கு வேறவாதம். அப்புறம் அதனால அவர் தந்து கணபதி வணங்குறான். அப்ப அவன் யாருன்னு கேக்குறான். ஒரே வகுத்துல பொண்ணா இல்ல 2 வகுத்துல என்ன ஆஸ்கர் போய் வாங்கடா. நடத்தக்கூடிய நாடகம் விளக்கம் தேவை. ஆமா வந்து வருவாரு. ஆமா நாடகத்தின் வாயத்தார் வருவார். வணக்கம். இன்று நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? இன்னைக்கு திருமதி செல்வம் பூவே பூசுடுவான். இந்த நாடகம் நடக்குது. ஆமா இப்ப நாடகம் 2 பேர் சொன்னாங்களே பூவு அப்படி அதுவே போறோம். ஓஹோ அதுவே போறோம் அப்படி சொல்லுங்க. நாடு எடுத்து உன்னை பூ சுட வேண்டாம். அது எனக்கு தெரியும். அப்படியே இருக்கட்டும். தம்பி இந்த தண்டாமேடு தாலுகா சாத்தனூர் கிராமத்தில் இந்த குளக்கரையில் வீரபத்திர சுவாமியானவர் 13வது வருடம் அமர்ந்திருக்கிறார். 11 வருடமா அமர்ந்திருக்கிறார். இந்த 11 வருடமா அமர்ந்து எந்த குறையில்லாமல் அவருக்கு ஆராதனை செய்து ஊர் விளையாடி வந்து நல்ல முறையோடு அமர்ந்திருக்கிறார். அவருடைய பேரினால் வேர்வை பத்திரன் வேர்வையில் உற்பமாகிய வேர்வை பத்திரன் வீரபத்திர சுவாமி நாடகம் நடத்துறோம். இன்று முதலாக இந்த வீரபத்திர நாடகத்திலே கதாநாயகனா வரக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த முக்கன் படைத்த கடவுள் வரப்போகிறார். இந்த பாரா கல்லு முள்ள பாண்டியா இன்னைக்கு என்ன நாடகம் சொன்னாரு வாத்தியாரு? நீங்க வேற பாத்திர நாடகம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்ன அப்படி இல்லடா. தச்சகன் தவம் என்ன? தச்சகன் தவம் என்ன? தாச்சாயி பிறப்பு என்ன? தாச்சாயி பிறப்பு என்ன? சிவன் திரு கல்யாணம். சிவன் திரு கல்யாணம். ஒரே நைட்டுக்கு நீங்க 3 நாடகம். ஆமாடா. 3 சம்பளம். அப்படி சொல்லக்கூடிய நாடகம் இன்று இரவு இன்னைக்கு நைட் நாடகம். ஆமா அதுல வரக்கூடியவர் யாரா? கைலாயமே கோவிலா இருக்கக்கூடிய அதோ பரமக்கடவுள் தமிழ்நாடு வருகிறார். அன்னவரால் கதை தொடரும்.